தமிழ் வேர்ல்ட் ரேடியோ, தமிழ் உலக வானொலி செய்திகள். தலைப்புச் செய்திகள். வணக்கம். தமிழுலக வானொலியின் இரவு நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் லபிதா தர்மசீலன். சாவகச்சேரி நகரசபை உபதவிசாளர் பதவி நீக்க வழக்கின் தீர்ப்பு ஆகஸ்ட் 5 காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் சங்கத்தின் ஏற்பாட்டில் யாழில் கலந்துரையாடல். அமெரிக்காவில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் 2 பலி 5 காயம். ஆட்டநாயகன் தொடர்நாயகன் விருது பெற்ற வைபவ் சூரியவன்சி. உள்நாட்டு செய்திகள். சாவகச்சேரி நகரசபை உபதவிசாளர் பதவி மற்றும் நகரசபை உறுப்புரிமையிலிருந்து தன்னை நீக்கி வடமாகாண ஆளுநரால் வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவித்தலை ரத்து செய்ய கோரியும் அதற்கு இடைக்கால தடை விதிக்க கோரியும் ஞானப்பிரகாசம் கிஷோரால் யாழ் மேல் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மனு மீதான வழக்கு தீர்ப்புக்காக ஆகஸ்ட் 5 ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. குறித்த மனு மீதான வழக்கு 5வது தடவையாக இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன் போது மனுதாரர் சார்பாக ஆஜரான சட்டத்தரணி குமாரவடிவேல் குருபரன் சாவகச்சேரி நகரசபை உபதவிசாளர் பதவிக்கான தெரிவு நாளைய தினம் இடம்பெறவிருப்பதால் இந்த வழக்கின் தீர்ப்பு வரும் வரை அதனை இடைநிறுத்தி வைக்குமாறு விண்ணப்பம் செய்தார். இருந்தும் 1ஆம் 2ஆம் எதிர் மனுதாரர்களான வடக்கு மாகாண ஆளுநர், உள்ளூராட்சி ஆணையாளர் ஆகியோர் சார்பாக ஆஜரான சட்டவாதி கடுமையான ஆட்சேபனைகளை தெரிவித்தார். மேலும் அரச செலவில் வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளதால் உபதவிசாளர் தெரிவு நிறுத்தப்பட்டால் தங்களுக்கு கடுமையான பாதிப்பு ஏற்படும் எனவும் எதிர்த்தரப்பு சட்டவாதி குறிப்பிட்டார். இருதரப்பு வாதங்களையும் ஆராய்ந்த யாழ் மேல் நீதிமன்ற நீதிபதி சின்னத்துரை சதீஸ்தரன் மனுதாரின் விண்ணப்பத்தை நிராகரித்ததோடு தீர்ப்புக்காக வழக்கை எதிர்வரும் 5ஆம் திகதிக்கு ஒத்திவைத்தார். வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகளின் சங்கத்தின் ஏற்பாட்டில் யாழ்ப்பாணத்தில் உள்ள தனியார் விடுதியில் இன்று கலந்துரையாடல் இடம்பெற்றது. எதிர்வரும் ஆகஸ்ட் 30 சர்வதேச காணாமலாக்கப்பட்டோர் தினத்தில் காணாமலாக்கப்பட்டோர் மாநாடு ஒன்றை நடாத்தும் முகமாகவே இந்த கலந்துரையாடல் இடம்பெற்றது. இலங்கை அரசாங்கத்திடம் காணாமலாக்கப்பட்டோர் விடயத்தை கையாளுவதற்கு அல்லது நீதியை பெற்றுத் தருவதற்கு எவ்வித நம்பிக்கைக்குரிய பொறிமுறைகளும் இல்லை என்பதையும் சர்வதேச விசாரணையே தமக்கு தேவை என்பதையும் வலியுறுத்தும் வகையில் இம்மாநாடு அமைய உள்ளது. குறித்த கலந்துரையாடலில் நாடாளுமன்ற உறுப்பினர்களான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், சிவஞானம் ஸ்ரீதரன், ப. சத்தியலிங்கம், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன், சிவகுரு ஆதீன குரு முதல்வர் தவத்திரு வேலன் சுவாமிகள், சட்டத்தரணி நடராஜா காண்டிவன், பெலிகாம கிழக்கு பிரதேச சபை தவிசாளர் தியாகராஜா நுரோஸ், யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர். சுவிட்சர்லாந்து சூரிச் சிவன் ஆலயத்தால் ஈழத்து புகழ் பூத்த இளம் சொற்பொழிவாளர் தமிழகரன் செனாவின் ஆன்மீக சொற்பொழிவு நேற்று இடம்பெற்றது. சூரிச் சிவன் ஆலயத்தில் நேற்று இடம்பெற்ற பிரதோஷ விரத வழிபாட்டை தொடர்ந்து ஈழத்தில் இருந்து வருகை தந்த இளம் சொற்பொழிவாளர் தமிழகரன் செனாவின் ஆன்மீக சொற்பொழிவு இடம்பெற்றது. சொற்பொழிவை தொடர்ந்து தமிழகரன் செனாவின் பிறந்த நாளை முன்னிட்டு அவனருளாலே அவன்தாள் வணங்கி என்ற ஆன்மீக உணர்வோடு சூரிச் சிவன் ஆலயத்தின் பிரதம குரு ஸ்ரீ கைலாசநாதர் குருக்கள் மற்றும் ஏனைய குருமார்களான முரளி குருக்கள், ரவீந்திர குருக்கள், சைவ தமிழ் சங்கத்தின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சின்னராஜா ராதாகிருஷ்ணன், சைவ தமிழ் சங்க தொண்டர்கள் மற்றும் ஆலய நிர்வாகத்தினர் இணைந்து பொன்னாடை போர்த்தி கௌரவித்தனர். வெளிநாட்டு செய்திகள். அமெரிக்காவில் இடம்பெற்ற உணவு திருவிழாவில் மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் 2 உயிரிழந்துள்ளதோடு குழந்தை உட்பட 5 காயமடைந்துள்ளனர். சியட்டில் சென்டர் வளாகத்தில் உணவு திருவிழா நேற்று இடம்பெற்றது.
இதன் போதே துப்பாக்கிச் சூடு நடாத்தப்பட்டுள்ளது. துப்பாக்கிச் சூட்டில் 2 சம்பவ இடத்தில் உயிரிழந்ததை சியாட்டில் தீயணைப்பு திணைக்களம் உறுதிப்படுத்தியுள்ளது. நிகழ்வில் ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டிருந்த வேளையில் திடீரென 7 முதல் 8 தடவைகள் துப்பாக்கிச் சூடு நடாத்தப்பட்டுள்ளது. மேலும் சம்பவத்தில் 2 வயது குழந்தை, 23 வயது இளைஞர் ஒருவர், பெண்கள் 3 உட்பட 5 காயமடைந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. விளையாட்டு மூன்றாவதும் இறுதியுமான T20 போட்டியில் வைபவ் சூரியவன்சி ஆட்டநாயகன் விருதையும் தொடர் நாயகன் விருதையும் பெற்றார். ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான T20 தொடரை இந்திய அணி 3-0 என்ற கணக்கில் வென்றது. இந்த தொடரில் வைபவ் சூரியவன்சி 2 அரைச்சதங்களுடன் 151 ஓட்டங்களை குவித்தார். மூன்றாவதும் இறுதியுமான T20 போட்டியில் வைபவ் சூரியவன்சி 81 ஓட்டங்கள் விளாசியதன் மூலம் ஆட்டநாயகன் விருதையும் தொடர் நாயகன் விருதையும் பெற்றார். இத்துடன் தமிழுலக வானொலியின் இரவு நேர பிரதான செய்திகள் யாவும் நிறைவடைகின்றன. வணக்கம்.